இவன் ஒரு பொண்ணை கடத்துறதுக்காக காருக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணுமே வீட்ல இருந்து வெளியே வர அந்த கார்ல இருந்து இன்னொருத்த மாஸ்க் போட்டு கீழே இறங்கி அந்த பொண்ணு பக்கத்துல வரக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துல வந்ததுமே அந்த மாஸ்க் போட்டவன் அந்த பொண்ணை பிடிச்சி கார்ல ஏத்திட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த வண்டி அங்கிருந்து வந்து ஒரு இடத்துல சிக்னல் போடவோ வண்டி நிப்பாட்டுறாங்க. சோ இப்போ இந்த பொண்ணுக்குமே அந்த கார் கண்ணடியில இருக்க ஒரு ஓட்டையை பார்த்தனே ஒரு ஐடியா தோணுது. அந்த பொண்ணு விக்கில் வர மாதிரி நடிச்சு அந்த ரவுடி கிட்ட குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்கறா. அந்த ரவுடிமே கார்ல இருக்க ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்காக கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த தண்ணியை குடிக்காம வாய்க்கிலேயே வச்சிருந்து அந்த ரவுடி பார்க்காத நேரமா பார்த்து வெளியே நிக்கிற பைக் கார் மேல துப்பி விட்டுறா. அந்த பைக் காரமே இவங்க கூட சண்டைக்கு வர அந்த ரவுடி வேகமா கார் எடுக்க சொல்றான். அவன் கார் எடுக்கிறங்கிற பேர்ல அங்க இருக்க எல்லா வண்டியிலுமே இடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் அவங்க விடாம பின்னாடி அந்த காரை ஃபாலோ பண்ணி போய் ஒரு இடத்துல அந்த காரை லாக் பண்ணி டிரைவரை வெளியே இழுத்து போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உள்ள இருக்க இன்னொரு ரவுடி தப்பிக்கலான்னு வெளியே போறான். அதுக்குள்ள அவனையுமே பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இந்த போலீஸும் இதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து அந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு காருக்குள்ள இருக்கிறத பாத்துறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் அந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க.